பைக் ஓட்டுநரை கார் பேனட்டில் இழுத்துச் சென்ற எஸ்ஐ தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. நேற்று இரவு நெல்லை டவுன் பகுதியில இருசக்கர வாகனமும் காரும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விவகாரத்துல இரண்டு தரப்பும், அதாவது இருசக்கர வாகன ஓட்டுநரும் 4 சக்கர வாகனத்தை ஓட்டி வந்த எஸ்எஸ்ஐயும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். வாக்குவாதம் முற்றிய நிலையில அந்த காரை எடுக்க முயற்சி செய்த போது இருசக்கர வாகன ஓட்டுநர் காரை மறித்தார். அப்போது அந்த கார் பேனட்டில் அவர் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில கார் பேனட்டோட சேர்த்து அவரையும் தரதரவென இழுத்து சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை அந்த காரை ஒட்டி வந்த எஸ்ஐ கொண்டு சென்ற வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்துல வைரலாக பரவியது. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவின் பேரில் பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. துறை ரீதியான விசாரணையும் எஸ்எஸ்ஐ மீது மேற்கொள்ளப்பட்டது. எஸ்எஸ்ஐ காந்திராஜன் உடனடியாக ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில தற்போது அவர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவரை சஸ்பெண்ட் செய்து நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த விபத்து ஏற்படுத்துவது போல நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்வதற்கான அந்த பணிகளையும் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். குற்ற வழக்கு பதிவு செய்து அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை மாநகர காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பான அனைத்து விதமான விசாரணையும் முறைப்படி செய்து அவர் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அத்தனை நடவடிக்கையும் எடுக்கப்படும் என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.